இப்போ நம்ம நற்பெயரோட எக்ஸாம்பிள் 4வது சம்ம நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அருள் வணிக நிறுவனத்தின் பின்வரும் விவரங்களிலிருந்து 3 ஆண்டுகள் சராசரி லாபத்தில் 2 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடுக அப்படின்னு தந்திருக்காங்க. இதில் ஆளை வந்து நமக்கு 3 வருஷத்தோட லாபங்கள் தந்திருக்காங்க. ஆளில் பார்த்திங்கன்னா திரும்ப 2016வது வருஷம் திரும்ப நிகழா வருமானம் ஒரு 5000 இருக்குது அப்படின்னு தந்திருக்காங்க. 17வது வருஷம் இறுதி சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டதுன்னு சொல்லி தந்திருக்காங்க. இப்போ இந்த சம்மை எப்படி பண்ணதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போது சரி கட்டப்பட்ட லாபத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். விவரம்னு போட்டு 3 வருஷத்தையும் வரிசையாக எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு லாபம் நமக்கு தந்திருந்தது மொதல் வருஷம் 46,000, 17ல் 44, 18ல் 50,000. அதை வரிசையாக எழுதிக்கிடணும். 2016 வந்து நமக்கு திரும்ப நிகழா வருமானம் அப்படின்னு தந்திருந்தாங்க. அது வந்து 2016க்கு மட்டும் 5000 தந்திருந்தனால 16ல் 5000 போட்டிருக்கோம். மற்ற 2 வருஷமும் டேஷை போட்டு விட்டுறணும். இதை நம்ம திரும்ப நிகழா வருமானத்தை கழிக்கணும். எந்த வருஷம் தந்திருக்காங்களோ அந்த வருஷம் கழிக்கணும். அப்போ 2016லேருந்து இதை கழிக்கும்போது இங்கே 41,000, இங்கே 44,000, இங்கே 50,000. அதை இது ரெண்டும் அப்படியே எழுதிட வேண்டியதான். அடுத்து நமக்கு இறுதி சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டதுன்னு தந்திருந்தாங்க 2017. அப்போது அவங்க எந்த வருஷம் தந்திருக்காங்களோ அந்த வருஷம் 10,000 நம்ம கழிக்கணும். அதுக்கு அடுத்த வருஷம் அந்த 10,000 கொண்டு போய் நம்ம கூட்டணும். இங்கே கழிக்கும்போது இறுதி சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டது அப்படின்னு தான் நம்ம எழுதிக்கிடணும். இங்கே மட்டும் 10,000 எழுதிட்டு இங்கே டேஷ் போட்டு விட்டுருங்க. அப்போ இதை நம்ம வந்து கழிக்கும்போது இங்கே 41,000 அப்படியே எழுதிட வேண்டிதான். இங்கே 44லேருந்து 10 போச்சுன்னா 34,000, இங்கே 50,000. இப்போ அடுத்து நம்ம இங்கே கழிச்சிட்டோமா, அடுத்து நம்ம 2018 அந்த 10,000 நம்ம கொண்டு போய் கூட்டணும். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்னா, தொடக்க சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டது அப்படின்னு எழுதி 2017 கழிச்சிருக்கோம், 18 அந்த 10,000 நம்ம கூட்டணும். இங்கே வந்து நம்ம 41,000 அப்படியே போட்டுக்கிடுவோம். இங்கே நமக்கு 34,000 இருக்குது, இங்கே நமக்கு 60,000 வரும். அடுத்த ஸ்டெப் நம்ம எப்பவும் போல் மொத்த லாபம் கண்டுபிடிக்கணும். இப்போ 2016க்கு நம்ம வந்து 41,000 கண்டுபிடிச்சிருக்கோம், 2017க்கு 34,000 கண்டுபிடிச்சிருக்கோம், 2018க்கு 60,000னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து லாபங்கள். அப்போ நம்ம மொத்த லாபம் என்ன பண்ணணும், அந்த வருஷங்களை போட்டு அந்தந்த அமௌண்ட்டை எழுதி அவ்வளோத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வர்றது தான் நமக்கு மொத்த லாபம். 1,35,000 வந்திருக்கு. அடுத்து நம்ம சராசரி லாபம் கண்டுபிடிக்கணும். சராசரி லாபத்துக்கு நம்ம மொத்த லாபத்திலேருந்து பை 3 வருஷம் நம்ம எழுதியிருக்கோம், அதனால் 3 வருஷம் போட்டிருக்கேன். இதை நம்ம வகுக்கும் போது நமக்கு 45,000 வருது. இது நமக்கு சராசரி லாபம். அடுத்து நம்ம நற்பெயர் கண்டுபிடிக்கணும். நற்பெயருக்கு ஃபார்முலா வந்து சராசரி லாபம் இன்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. சராசரி லாபம் 45,000 கண்டுபிடிச்சிருக்கோம். கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை 2ன்னு நமக்கு சம்பளம் தந்திருக்காங்க. 2ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 90,000 வருது. இதுதான் நமக்கு ஆன்சர்.